சிந்தாமணியை பற்றா பேசுகிறேன். அழகப்பா பல்கலை சமுதாயம் வானொலி 90.8. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இனி நம் வானொலியில் வாரந்தோறும் புதன்கிழமை கயலுடன் கவிதை உலா நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. கவிஞர் கயல் கல்லோஞ்சல், மலைக்குருவி, ஆரண்யம், ஆதிவாசிகள் நிலத்தில் போன்சாய், உயிரிழப்பெடை ஆகிய கவிதை நூல்களையும், கனவு இல்லம் எனும் தலைப்பில் அமெரிக்க சிறுகதைகள், பழைய துர்தேவதைகளும் புதிய கடவுளரும் எனும் தலைப்பில் சமகால தீபத்திய சிறுகதைகள் ஆகியவற்றை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழியாக்கம் செய்துள்ளார். தொடர்ந்து இணைய இதழ்களில் கவிதைகள், சிறுகதைகள், மொழிபெயர்ப்பு கட்டுரைகள், கதைகள் ஆகியவற்றை மொழியாக்கம் செய்து வருகிறார். வணிகவியல், வணிக மேலாண்மையியல் ஆகிய 2 துறைகளில் முனைவர் பட்டம் பெற்றுள்ள கயல் வேலூரில் உள்ள முத்துரங்கம் அரசு கலைக்கல்லூரியில் வணிகவியல் துறை உதவி பேராசிரியராக தற்போது பணியாற்றி வருகிறார். வாங்க நேயர்களே, கவிஞர் கயல் அவர்கள் வழங்கும் கவிதை உலா நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். வணக்கம் நேயர்களே. இந்த வாரம் நாம் காண இருப்பது கவிஞர் வெண்ணிலாவின் கவிதையை. வந்தவாசியில் பிறந்த கவிஞர் வெண்ணிலா அங்கு ஆசிரியராக பணியாற்றுகிறார். அவர் எழுதிய கவிதை நூல்கள் என் மனதை உன் தூரிகையால் தொட்டு, நீரில் அலையும் முகம், ஆதியில் சொற்கள் இருந்தன, இசை குறிப்புகள் நிறையும் மைதானம், கனவை போல் ஒரு மரணம், இரவு வரைந்த ஓவியம், துரோகத்தின் நிழல், எரிய துவங்கும் கடல் ஆகியன. பட்டுப்பூச்சிகளை தொலைத்த பொழுதில், பிருந்தாவும் இளம் பருவ ஆண்களும், இந்திர நீலம் ஆகிய சிறுகதை நூல்கள், கங்காபுரம், சாலாம்புரி ஆகிய நாவல்கள், பெண் எழுதும் காலம், ததும்பி வழியும் மௌனம், கம்பலை முதல், தேர்தலின் அரசியல், அறுபடும் யாழின் நரம்புகள், எங்கிருந்து தொடங்குவது, மரணம் ஒரு கலை ஆகிய கட்டுரை நூல்கள், இவற்றுடன் தேவரடியார் கலையே வாழ்வாக எனும் ஆய்வு நூலையும் எழுதியுள்ளார். இவருடைய கவிதை ஒன்றைத்தான் இன்று பார்க்க போகிறோம் நேர்களே. ரோமங்கள் கூட சிலிர்த்து எழாத சின்னஞ்சிறு பூனைக்குட்டியை வாங்கி வந்தேன். பகல் முழுக்க உறங்கி இரவில் தெளிச்சியாய் நடமாடும். என் படுக்கையில் அருகமர்ந்திருக்கும். வாலை உள் மடக்கி கூர்ந்து பார்க்கும். முன் நீட்டிய கால்களின் மேல் தலை வைத்து அரைக்கண்ணில் என்னை வேவு பார்க்கும். நான் உறங்கத் தொடங்கும் முன் என் கால்களை நக்க துவங்கும். எதேச்சியாய் ஒரு நாள் கால் நகங்களில் ஒட்டி கிடந்த துரோகத்தை ருசி பார்த்தது பூனை. மீசை அரும்புகள் குத்திட்டு நிற்க புத்தெழுச்சியுடன் படையெடுத்தது தினம் தினம் என் படுக்கை அறையை. துரோகத்தின் நிழல் அணுகாத என் படுக்கை அறையில் நான் அளித்ததும் எனக்கு பிறர் அளித்ததுமான துரோகத்தின் எச்சங்களில் மதர்த்தது பூனை. வெள்ளை நிறத்தில் இருந்த பூனை கருஞ்சாம்பல் நிறமாகியது. வேறொன்றையும் உண்ண மறுத்த பூனையை துரோகம் கொழுக்க வைத்தது. துரோகத்தின் அணைப்பில் இருக்கும் பூனை என் கால்கள் துவங்கி உச்சி வரை எச்சிற்படுத்தி இரவோடு இரவாக என்னை விழுங்கியது. இப்பொழுது பகலிலும் என் படுக்கை அறையில் பூனை மட்டும் தனியாக துரோகத்தின் நிழல் கொண்டு என்று முடிகிறது இந்த கவிதை. இந்த கவிதையில் ரோமங்கள் கூட சிலிர்த்து எழாத சின்னஞ்சிறு பூனைக்குட்டியை வாங்கி வந்தேன். இது ஒரு அன்பு மலர்கிற தருணத்தை, இருவருக்கிடையே அன்பு மலர்கிற ஒரு ஆரம்பகட்ட சூழலை விளக்குகிறது. பகல் முழுக்க உறங்கி இரவில் தெளிச்சியாய் நடமாடும் தலைவன் தலைவிக்கு இடையே இந்த அன்பை பகிர்தல் என்பது பகல் முழுக்க பற்பல காரணங்களால், வேலை சூழல் காரணமாக, பணியின் காரணமாக அவர்கள் பல விதங்களில் தங்களுடைய சிந்தனையை செலுத்துகிறார்கள். ஆகவே அந்த அன்பு என்பது பகல் முழுக்க உறங்கி கிடக்கிறது. இரவில் மட்டுமே அது தெளிச்சியாய் நடமாடும். அது இரவில்தான் மிக கவனமாக, கூர்மையாக,
விழித்து எழுந்து நடமாடுகிறது. உறங்க வேண்டிய நேரத்தில்தான் இது தன்னை முழுவதுமாக அந்த அன்பு ஒப்பு கொடுக்கிறது. என் படுக்கையில் அருகு அமர்ந்திருக்கும் பூனை என்பது இங்கு தலைவன் தலைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பை சுட்டுகிறது. படுக்கையில் அழகாக ஒரு பூனைக்குட்டி அமர்ந்திருப்பதை நினைத்து பார்க்கலாம். வாலை உள் மடக்கி கூர்ந்து பார்க்கும். நம்மை கவனிக்கிறார்களா என்று தலைவனும் தலைவியும் யாரோ ஒருவரை மற்றொருவர் பார்க்கிறார். நம்மை கவனிக்கிறார்களா, அல்லது வேறு ஏதாவது சிந்தனையில் வேலையில் இன்னும் ஏதாவது எழுதி கொண்டிருக்கிறார்களா, படித்து கொண்டிருக்கிறார்களா, தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களா, அல்லது பணி காரணமாக வேறு ஏதாவது ஒரு மின்னஞ்சலை சோதித்து கொண்டிருக்கிறாரா என்றெல்லாம் அந்த பூனை வாலை உள் மடக்கி கூர்ந்து பார்க்கிறது. முன் நீட்டிய கால்களின் மேல் தலை வைத்து அரைக்கண்ணில் என்னை வேவு பார்க்கும். நமக்கான அதே காதல் இன்னும் கண்களில் வழிகிறதா என்பதை வேவு பார்க்கிறது. அரைக்கண்ணில் வேவு பார்க்கிறது. கண்டுபிடிக்க முடியாதது போல பூனை கண்களால் அந்த தலைவனோ அல்லது தலைவியோ தன்னுடைய இணையை வேவு பார்க்கிறது. முன்னீட்டிய கால்களின் மேல் தலைவனுடைய கால்களின் மீது தலை வைத்து தலைவி பார்ப்பது போலவோ, அல்லது தலைவியின் கால் மீது தலைவன் தலை வைத்து அவளை பார்ப்பது போலவோ நாம் நினைத்து கொள்ளலாம். நான் உறங்கத் தொடங்கும் முன் என் கால்களை நக்கத் துவங்கும். இப்போது அயற்சியின் காரணமாக ஒருவர் உறங்கப் போகிறார். அப்பொழுது என் கால்களை நக்கத் துவங்கும். அதாவது தன்னுடைய இருப்பை அது வெளிப்படுத்துகிறது. இப்படி அருமையாக இன்பமயமாக சென்று கொண்டிருக்கின்ற வாழ்விலே எதேச்சையாய் ஒரு நாள் கால் நகங்களில் ஒட்டி கிடந்த துரோகத்தை ருசி பார்த்தது பூனை. ஏதோ ஒரு இசை அங்கு வேறு விதமாக அபசுரமாக ஒலிக்கிறது. ஒரு துரோகத்தை ருசி பார்த்தது. கால் நகங்களில் ஒட்டி கிடந்த துரோகம். இவர்கள் இருவருக்கும் இடையே இப்போது ஒரு துரோகம் இருக்கிறதோ என்று ஒரு ஐயம் வந்துவிட்டது. ஒரு சந்தேகம் எழுந்துவிட்டது. அந்த சந்தேகம் வந்த நொடியில் இருந்து மீசை அரும்புகள் குத்திட்டு நிற்க புத்தெழுச்சியுடன் படையெடுத்தது தினம் தினம் என் படுக்கையறையை. இப்பொழுது படுக்கையறையில் அன்பும் கனிவும் காதலும் நேசமும் முன்னீட்டிய கால்களில் படுத்து கிடந்த அந்த நிலைமை எல்லாம் மாறி மீசை அரும்புகள் குத்திட்டு நிற்க, இப்போது நீங்கள் ஒரு பூனை மீசை அரும்புகள் குத்திட்டு நிற்க ஆக்ரோஷமாக நிற்கின்ற ஒரு காட்சியை நினைத்து பாருங்கள். இப்படி படையெடுக்க தொடங்கியது தினம் தினம் படுக்கையறையை. எது? இந்த துரோகம் பற்றிய அந்த சிந்தனை, அந்த ஐயப்பாடு, அந்த சந்தேகம். அப்படி வந்த தொடங்கியதுமே துரோகத்தின் நிழல் அணுகாத என் படுக்கையறையில், அதுவரையில் துரோகம் என்றால் என்னவென்றே தெரியாத வண்ணம் மகிழ்ச்சிகரமாக போய்க் கொண்டிருந்த மன வாழ்க்கையில் நான் அளித்ததும் எனக்கு பிறர் அளித்ததுமான துரோகத்தின் எச்சங்களில் மதர்த்தது பூனை. இப்பொழுது பூனை பலவிதமாக கற்பனை செய்து பார்க்க ஆரம்பித்து விட்டது. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அளித்தது, பிறருக்கு அளித்தது, பெற்றுக்கொண்டது, இப்படி என்ன விதமான துரோகங்கள் எல்லாம் அங்கு நடந்திருக்கின்றன. இதற்கு முன் நடந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பூனை அசை போட்டு பார்த்து துரோகத்தின் எச்சங்களில், துரோகத்தின் எச்சம் என்று சொல்கிறார், அது மிச்சம் இருக்கின்ற அதனுடைய அந்த துரோகத்தின் எச்சங்களில் இருந்து மதர்த்தது பூனை. இப்போது பூனை அதை மதர்த்தது என்றால் கொழுத்து விட்டது என்று அர்த்தம். வெள்ளை நிறத்தில் இருந்த பூனை கருஞ்சாம்பல் நிறமாகியது. தூய வெண்மை என்பது தூய்மையை குறிக்கிறது. வெண்மை என்றாலே தூய்மையை குறிக்கிறது. அருமையான ஒரு அழகான வண்ணத்தில் இருந்த அந்த அவர்களுடைய இல்வாழ்க்கை இப்பொழுது கருஞ்சாம்பல் நிறத்தில் அந்த அன்பு மாறிவிடுகிறது. கருஞ்சாம்பல் என்பது சோகத்தையும் ஒரு வருத்தமான சூழலையும் நமக்கு காண்பிக்கும் நிறமாக இங்கே இருக்கிறது. வேறு ஒன்றையும் உண்ண மறுத்த பூனையை துரோகம் கொழுக்க வைத்தது. துரோகம் பற்றிய அந்த சிந்தனையே இந்த பூனை கொழுக்கிறது. இப்போது அன்பு மிகுந்த அந்த அன்பின் குறியீடாக இருந்த பூனை இப்போது துரோகத்தால் கொழுத்து கொண்டிருக்கிறது. துரோகம் நிரம்பி வழிகிறது. அங்க துரோகம் பற்றிய சிந்தனைகள், துரோகத்தின் அணைப்பில் இருக்கும் அந்த பூனை இப்போது துரோகத்தின் அணைப்புக்கு சென்று விட்டது. தலைவன் தலைவின் அணைப்பில் இல்லை. அந்த பூனை ஒரு துரோகத்தின் அணைப்பில் இருக்கிறது. அன்பின் பால் இல்லை அது. என் கால்களில் துவங்கி உச்சி வரை எச்சிற்படுத்தி இரவோடு இரவாக என்னை விழுங்கியது. இப்போது ஆளையே விழுங்கிவிட்டது. ஒரு நபரே இப்போது அங்கு இல்லை. அப்படி என்றால் முழுவதுமாக ஆக்கிரமித்து கொண்டு அந்த பூனை தான் இப்போது அரசாட்சி செய்கிறது. பூனை என்பது இங்கு அவர்களுடைய மனதில் இருந்த சந்தேகம் அல்லது துரோகம் பற்றிய எண்ணம். இப்பொழுது பகலிலும் என் படுக்கையறையில்
பூனை மட்டும் தனியாக. இப்போது இரவு நேரத்தில் வருகின்ற பூனை என்ன செய்கிறது என்றால் பகலிலும் வர தொடங்கிவிட்டது. பகலிலுமே அந்த பூனை தான் இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்றால் தனியாக இருக்கிறது. இப்பொழுது அங்கே ஒரு ஐயப்பாடு, ஒரு சந்தேகம் இருவருடைய உறவில் வந்துவிட்டால் அங்கு என்ன நடக்கும் என்றால் தனிமை தான் இருக்கும். அது எப்படி இருக்கிறது என்றால் துரோகத்தின் நிழல் கொண்டு இருக்கிறது. துரோகத்தின் நிழலில் அந்த பூனை இருக்கிறது. இப்பொழுது மிக மெல்லிய சிறிய மீசை கூட அரும்பாத அழகான ஒரு சின்ன பூனைக்குட்டியாக வந்த அந்த பூனை இப்போ என்ன ஆயிற்று என்றால் வளர்ந்து கொழுத்து பெரிதாகி ஆளையே அடித்து தின்றுவிட்டு தன்னந்தனியாக அங்கே அமர்ந்திருக்கிறது என்றால் இருவருக்கிடையே சந்தேகம் என்கின்ற ஒரு துரோகம் இருக்கிறதோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு, சிறிய ஒரு ஐயப்பாடு. கால்களின் துணுக்கில் இருந்து அதை மெல்ல நக்கி பார்த்த அந்த பூனை இப்போது என்ன ஆகிற்று என்றால் இருவரையும் அடித்து சாப்பிட்டு இப்போது ஆளே இல்லாமல் தன்னந்தனியாக தான் மட்டும் அந்த இடத்தில் இருக்கிறது. ஆக ஐயப்பாடு என்பது எப்படி இருவருடைய வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு செல்லக்கூடியது, மகிழ்ச்சியை இல்லாமல் செய்யக்கூடியது என்பதை மிக அழகாக கவிஞர் ஆ. வெண்ணிலா தன்னுடைய இந்த கவிதையில் சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு அற்புதமான கவிதையோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நேயர்களே. நன்றி, வணக்கம். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது கயலுடன் கவிதை உலா நிகழ்ச்சி. வாரந்தோறுமே புதன்கிழமை இனி நம்ம சுவையான கவிதைகளை கவிஞர் கயல் அவர்களின் குரல்ல கேட்டு ரசிக்க போறோம். இன்னைக்கு கவிஞர் கயல் அவர்கள் வழங்கிய கவிதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிச்சாச்சு. இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நீங்க com.radio@alagappa.university.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி நேயர்களே.